ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அளவில் நடக்க இருக்கிற இந்த குரு வக்கர பயிற்சி பலன்கள் மீன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கிறது? மீனம் பழகிய சில நாட்கள்லேயே அட்டாச்ட் ஆகக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். பழகிய சில நாட்களுக்குள்ளாகவே நீ என்னுடைய நண்பன் என்று சொல்லிவிடுவார்கள். உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாமல் இருப்பதை வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள் மீனராசிக்காரர்கள். எல்லோருக்கும் கொடுத்து உதவி செய்யக்கூடிய அற்புதமான பண்புடையவர்கள் மீனராசிக்காரர்கள். பிறக்கிற போதே கடவுளின் கருணையோடு பிறந்தவர்கள் மீனராசிக்காரர்கள். குருவுடைய வீடு அல்லவா? சுகபோக நாட்டங்கள் இருக்கும். பயணங்களில் எப்போவுமே அலாதியான பிரியம் இருக்கும். பிக்னிக் போக வேண்டுமென்றால் முதலாவது ஆளாக கிளம்பி நிற்பார்கள். உங்களுடைய நட்பண்புகளுக்கெல்லாம் மகுடம் சூட்டுவது போல 138 நாட்கள் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி வரைக்கும் தோராயமாக ஒரு 4.5 மாத காலம் சனி பகவான் வக்கரகதியில் இயங்க போகிறார். ஜென்ம சனி பகவான் உச்சகுருவின் வீட்டில் உச்சகுருவின் பார்வையில் அவருடைய தீய கதிர்கள் எல்லாம் வடிகட்டப்பட்ட நிலையில் அற்புதமாக செயல்பட போகிறார். 3ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம், ஜீவனஸ்தானம், களத்திரஸ்தானம், முயற்சி பாவகம் அற்புதமாக இயங்க போகிறது. ராசியுமே அற்புதமாக இயங்க போகிறது. ஒரு கிரகம் செயல்படுகிற போது இயல்பாக தன்னுடைய பண்புகளை அப்படியே தரப்போகிறது. ஒரு கிரகம் வக்கரகதியில் இயங்குகிற போது அதனுடைய இயல்புக்கு மாறான தன்மை எல்லாம் செயல்பட போகிறது. சனியினுடைய தன்மை என்ன? இயல்பான தன்மை என்ன? தடை தாமதங்களை ஏற்படுத்துவது, வேதனை சோதனைகளை தருவது, தோல்வி உறச் செய்வது, மன அழுத்தத்தை தருவது, கவலையை தருவது, இது போன்ற அமைப்புகள் சனி செயல்படுகிற போது இருக்கும். சனி வக்கரமாக செயல்படுகிறார். தடை விலகும், கவலைகள் விலகும், சோகங்கள் விலகும், அழுத்தங்கள் விலகும், சுமைகள் விலகும், குற்ற உணர்வு விலகும், வெற்றிகள் குவிய போகிறது என்பதுதான் உண்மை. சனி பகவான் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் இருப்பதும் உச்சகுருவின் பார்வையில் இருப்பதும் அதீத சுபத்துவம். வக்கரகதியில் இயங்குகிற போது அவர் சனி என்பதை அவரே மறந்து விட்டார். குருவாக மாறி செயல்பட போகிறார். ஜென்மச்சனி காலத்தில் 138 நாட்கள் கோல்டன் பீரியட்டாக உங்களுக்கு இருக்கிறது. ராசி வலுவாக செயல்பட போகிறது. அன்னமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம், உங்களுடைய உடலினுடைய கட்டமைப்புகள் எல்லாம் அற்புதமாக செயல்பட போகிறது. பிசிக்கலி மென்டலி ஸ்டெடியாக இருக்க போகிறீர்கள். தடை தாமதங்கள் விலகி புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. திருமணத்திற்காக நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. தொழில் ரீதியாக நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. நட்பு அடிப்படையில், ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. சோஷியல் ஐடென்டிட்டி அடிப்படையில் நீங்கள் எடுக்கிற நல்ல முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரப்போகிறது. அற்புதமாக இருக்கிறது. வாகன யோகம் செயல்பட போகிறது. நண்பர்களால், வாழ்க்கை துணையால், தொழில் பங்குதாரர்களால், உறவுகளால், சகோதரர்களால் ஆதாயம் ஏற்பட போகிறது. நிலையான சொத்துக்களை வாங்க போகிறீர்கள். ஆபரண சேர்க்கை ஏற்பட காத்திருக்கிறது. ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு, இன்க்ரிமெண்ட், ப்ரமோஷன் எல்லாம் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. மாற்றங்களும் வளர்ச்சிகளும் முன்னேற்றங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான 138 நாட்கள். 10ஆம் இடம் வலிமையாக செயல்படுகிற போது தொழிலில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் அப்படியே விலகப் போகிறது. தொழில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்ளப் போகிறீர்கள். இடமாற்றம், இருப்பிட மாற்றம், பதவி மாற்றம், தொழில் மாற்றம், வேலை மாற்றத்துக்காக நீங்கள் காத்து கொண்டிருந்தால் அந்த மாற்றங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு சரியான காலம் பயன்படுத்தி கொள்ளலாம். நல்லபடியாக இந்த வாய்ப்புகளை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு வாழ்வில் வளர்கிற வேலையை பார்க்க வேண்டும். ஒரு மனிதனுக்கு தொழில் தடைகள் எல்லாம் விலகி புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தந்து ஃபிசிக்கலி மென்டலி ஒரு மனிதன் ஸ்டெடியாக இருந்து நன்றாக சிந்தித்து தடை தாமதங்கள் விலகி நிம்மதியாக உறங்குகிற போது இயல்பாக அந்த மனிதன் ஆரோக்கியம் நோக்கி நகர்கிறான். ஆரோக்கியம் என்று சொன்னால் உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், பொருளாதார ஆரோக்கியம், கல்வியிலே ஆரோக்கியம், உறவுகளுக்கு இடையில் ஆரோக்கியம், வாழ்வே ஆரோக்கியமாக இருக்க போகிறது. அற்புதமாக இருக்கிறது. மீனராசிக்காரர்களுக்கு உண்மையில் ஜென்மச்சனியாக இல்லாமல் குருவை மிஞ்சிய சுபராக செயல்பட போகிறார் என்பதுதான் உண்மை. உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இயங்கிக் கொண்டிருந்தாலோ அல்லது உங்களுடைய பிறந்த ஜாதகத்தில் சனி பகவான் ராகு கேதுக்களோட தொடர்பில் இருந்தாலோ, ராகு கேதுக்களோட சேர்ந்து பயணித்து கொண்டிருந்தாலோ உங்களுக்கு நான் சொன்னதை விட அதிகப்படியான நட்பலங்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. ஒரு சரியான விடயத்தை யோதிட சொந்தங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வக்கரம் என்று சொல்கிற போது ஆட்சி வக்கரம், உச்ச வக்கரம், நீச்ச வக்கரத்தின் போது கூடுதலான பலன்களில் மாற்றங்கள் இருக்கும்.
இது தவிர மற்ற வக்கரங்கள்ல அப்படி ஒன்றும் பெரிய மாற்றங்கள் இருக்காது. ஜோதிட சொந்தங்கள் நேரடியாகவே என்னிடம் ஃபோன் பண்ணி நேரடியாக என்னிடம் பேசி, ஐயா சனி வக்கர பயிற்சியை பற்றி எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள், நீங்கள் ஏன் பேசாமல் இருக்கிறீர்கள்னு கேட்டதுனால இந்த பதிவுகளை உங்களுக்காக தந்திருக்கிறேன். எது எப்படி இருந்தாலும் சனி பகவான் குருவின் வீட்டில் குருவின் பார்வையில் சாந்தமாக இருக்கிறார், அதிசுபத்துவமாக இருக்கிறார். அவருடைய தீய கதிர்கள் எல்லாம் அப்படியே வடிகட்டப்பட்டு விட்டது. கவலைகள் விலகக்கூடிய, கேட்டது கிடைக்கக்கூடிய, பிசிக்கலி மென்டலி எமோஷனலி எனர்ஜெட்டிக்கலி நல்ல வலுவாக நீங்கள் செயல்படக்கூடிய, புதிய முயற்சிகள் எல்லாம் வெற்றி தரக்கூடிய, திருமண வாய்ப்புகள் கைகூடி வரக்கூடிய, கணவன் மனைவி ஒற்றுமை, காதலன் காதலி ஒற்றுமை, நண்பர்கள் இடையில் ஒற்றுமை, தொழில் பங்குதாரர்களிடையே பரஸ்பரம் புரிதல், சகோதர ஒற்றுமை ஏற்படக்கூடிய, தொழில் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய, அதனால நல்ல வருமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான யோகமான 138 நாட்கள் இந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த யோக பலன்கள் எல்லாமே உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை அனுசரித்து தான் செயல்படும். வெறுமனே கோச்சாரத்துக்கு பலன்கள் கிடைக்காதுங்க. வெறுமனே உங்களுடைய பிறந்த ஜாதகம் உங்களுக்கு எந்த பலனையும் தராது. பிறந்த ஜாதகத்தையும் கோச்சாரத்தையும் இணைத்து பார்க்கிற போதுதான் பலன்கள் கிடைப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. லக்னம் எப்படி இருக்கிறது? லக்னம் தானே கொடுப்பனவு, லக்னம் தானே உயிர். லக்னம் எப்படி இருக்கிறது? லக்னம் பலவீனமா இருக்கா? சரி பரவாயில்ல. லக்னாதிபதி எப்படி இருக்கிறார்? ரெண்டுமே நல்லா இருக்கா? திரிகோணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள்? திரிகோண ஸ்தானங்கள் எப்படி இருக்கிறது? 1, 5, 9ஆம் இடங்கள் எப்படி இருக்கிறது? 1, 4, 7, 10ஆம் இடங்கள் கேந்திரங்கள் எப்படி இருக்கிறார்? கேந்திர குணாதிபதிகள் எப்படி இருக்கிறார்கள்? இப்போது உங்களுக்கு என்ன தசா புத்தி அந்தரம் நடந்து கொண்டிருக்கிறது? இவை அனைத்தையும் கோச்சாரத்தோடு இணைத்து பார்க்க வேண்டும். என்னதான் நீங்கள் மீன ராசியாக இருந்தாலும் சிம்ம லக்கணமாக இருக்கலாம், கடக லக்கணமாக இருக்கலாம், மிதுன லக்கணமாக இருக்கலாம், கும்ப மகர லக்கணங்களாக இருக்கலாம். அந்த லக்கணத்துக்குரிய பலன்களையும் அந்த ராசி பலனை பார்த்து விட்டு உங்களுடைய ராசிக்கான பலனையும் பார்த்து விட்டு உங்களுடைய பிறந்த ஜாதகத்தையும் இணைத்து பார்க்கிற போது, கோச்சாரத்தையும் பிறந்த ஜாதகத்தையும் பார்க்கிற போது கிறிஸ்டலியான பலன்களை நீங்களே உங்களுக்கு துல்லியமாக கணித்து கொள்ள முடியும். திரும்ப திரும்ப நான் உங்களுக்கு சொல்வது அதுதான். பிறந்த ஜாதகத்தை திரும்ப திரும்ப படித்து பாருங்கள். என்ன யோகத்தோடு இந்த பூமியில பிறந்திருக்கிறீங்க, நீங்க எடுத்து வந்திருக்கிற இந்த பிராரப்த கர்மா எப்படி செயல்பட போகிறது? அற்புதமாக இருக்கிறதா? ஒருவேளை நீங்கள் கூடுதல் விழிப்புணர்வோடு நடந்து கொள்ள வேண்டுமா? உங்களோட பிறந்த ஜாதகம் தான் அனைத்தையும் சொல்லும். ஆயிரங்கள்ல சம்பாதிக்க போறீங்களா, லட்சங்கள்ல சம்பாதிக்க போறீங்களா, கோடியில சம்பாதிக்க போறீங்களா, சம்பாத்தியத்துல தடை தாமதங்கள் ஏற்பட போகிறதா, எந்த பலன்களும் உங்களுக்கு நடக்கவில்லையா, சொந்த முயற்சியால தான் முன்னுக்கு வர வேண்டுமா? அனைத்தையும் உங்களுடைய பிறந்த ஜாதகம் சொல்லும். பிறந்த ஜாதகத்தை பார்க்காம கோச்சாரத்தில் கிடைக்கிற பலன்களை மட்டும் நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் ஜோதிடர்கள் பொய் சொல்கிறார்கள் என்ற முடிவுக்கு வந்து விடுவீர்கள். ப்ளீஸ் கிளியர்லி அண்டர்ஸ்டாண்ட். உங்களுடைய பிறந்த ஜாதகத்தை வலுவாக பாருங்கள், கோச்சாரத்தை இணைத்து பாருங்கள். அற்புதமான பலன்களை உங்களுக்கு நீங்களே கண்டுகொள்ள முடியும். வாழ்த்துக்கள். 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் நடக்க இருக்கிற இந்த சனி வக்கர பயிற்சி பலன்களை உங்களோட பகிர்ந்து கொண்டதில் ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகி மதன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னும் ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.